எவ்வளோ வேலை இந்த வெயிலில் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. டிவியாவது பார்ப்போம். டிவியில் என்ன நல்லா இருக்க போகுது? ஒன்றுமே இருக்காது. அடடே, வா தாமரை வா. வரேன் பங்குச்சக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? என்ன சமையல்? அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ எதுக்கு வந்திருப்பின்னு எனக்கு தெரியாதா? என்ன குழம்புன்னு கேட்டு அப்படியே வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்ப. அதுதானே வேலையே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? என்னக்கா என்னை பற்றி இப்படி பேசிட்டீங்க. நான் உங்கள் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தேன். சரி விடுங்க. எங்கே உங்கள் பசங்களையெல்லாம் காணோம்? இதோ உள்ளதான் இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன வேலை? வீட்டில் தான் இருக்கிறானுங்க. இரு கூப்பிட்றேன். எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அப்பாவோட இப்போதான் பவித்ரா வெளியே போனா. பையன் மட்டும் உள்ளே இருக்கான். இரு கூப்பிட்றேன். கரண் இங்கே வாசாமி. தாமரத்தை உன்னை பார்க்க வந்திருக்கு. சித்த வெளியே வந்துட்டு போ. அட, நம்ம தாமரை அத்தையா? இவங்க எப்பயுமே எல்லா வீட்லேயும் போய் சோறு வாங்க தான் வருவாங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்காங்க? கரண், என்னப்பா நீ வீட்டில் இருக்க? அரவிந்த் எங்கே போனா? அவனை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. சாப்பிடவும் வரல. எங்கே போனான்னே தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? நீங்கள் ஒழுங்காக சோறாக்கி வச்சிருந்தா அவன் என் ஊரா வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறான். உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. தப்பு வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. கண்ணே, அப்படியெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசக்கூடாது. என்ன பழக்கம் இதெல்லாம்? அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏன் பகுஜக்கா, நீங்கள் பேசுகிறத விடவா அவன் பேசிட்டான்? ஆமாண்டி, உனக்கு சப்போர்ட் பண்ணல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நீயாச்சு அவனாச்சு. இனிமேல் உனக்கு எதுவும் நான் கேட்க மாட்டேன். போடி. சும்மா தமாஸ் பண்ணக்கா. இதெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டேன். அத்தை, அவன் காட்டுக்குள்ளே போனான் பயலுகளோட. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு நானும் அவனை வர சொன்னேன். அவன் தான் நீங்கள் சோறாக்கி போட மாட்டீங்க, நான் அங்கேயே போய் தின்னுக்கிறேன்ட்டான். அப்படியே சொன்னா அவன் வரட்டு. இன்னைக்கு கை கால் முறிச்சு அடுப்பில் வைக்கிறேன். பையனெல்லாம் அப்படி சொல்லாத, பைத்தியம். வா பவி, தாத்தாவை பஸ் வச்சு விட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, தாத்தா பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுமா. தாமரத்தை, நீங்கள் எப்போ வந்தீங்க? வீட்டு பக்கம்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்கவே முடியல. அரவிந்த் எங்கே போனா? ஆளையே பார்க்க முடியல. அப்படி சொல்லாத பவி. அவங்க கரெக்டாக 12:30 தான் நம்ம வீட்டு பக்கம் வருவாங்க டெய்லியும். உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? ஆமாம், அப்போ தான் நம்ம அம்மா சோறாக்கி முடிச்சிருப்பாங்க. அதை வாங்கிட்டு டிஃபனில் போட்டு போவாங்க. தாமரையே என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரா. அவளை ஓட்டியே நீங்கள் ஒரு வழி பண்ணிடுங்க. கம்முன்னு இருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும். சும்மா விளையாட்டுக்குமா. நம்ம ஆச்சு நான் கிண்டல் பண்ணாத யார் கிண்டல் பண்ணுவாங்க? இந்த பையப்பிள்ளைங்களுக்கு நம்மளை வச்சு காமெடி பண்ணுறதே பொழப்பா போச்சு. பவித்ரா, கரண், இந்த வருஷம் முடிஞ்சா எத்தனாவது அடுத்த வருஷம் படிக்க போறீங்க? அதுவும் அத்தை, இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் நான் 10வது, தம்பி 7வது அத்தை. அப்படியா? நல்லா படிங்க. அரவிந்தையும் படிக்க சொல்லிட்டு தான் இருக்கேன். விளையாட்டுன்னு விளையாட்டுலேயே இருக்கான். சீக்கிரமாக ஸ்கூலெல்லாம் நீக்கணும். அப்போ தான் ஒழுங்காக படிப்பாங்க பசங்க. விடுறது 1 மாதம் லீவு, அதுலேயே எப்பயுமே படிப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அத்தை நல்லதுக்கு தானே சொல்கிறேன். நீங்கள்லாம் படித்தா தானே எங்களை நல்லபடியாக காப்பாற்ற முடியும். அதுக்கு தான்டா சொன்னேன். அரவிந்த் வந்திருப்பான். நான் போய் அவனுக்கு சாப்பாடு போட்டு தரேன். நான் வரேங்க்கா. என்னடி வந்த வேலையை முடிக்காமல் போகிற? குழம்பு வாங்க தானே வந்த? மீன் குழம்பு வச்சுருக்கேன். உன் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இரு, எடுத்துகிட்டு வரேன், வாங்கிட்டு போ. சரிக்கா, கொண்டு வாங்க, வாங்கிட்டு போகிறேன். பவி, கரண், நான் போயிட்டு வரேன்.